Hi friends, welcome to CBSE class 12th Maths chapter 5 examples பார்த்துருக்கோம். example 37க்கான சொல்யூஷன் இங்கே பாருங்கள். ஸோ y கொடுத்துட்டாங்க, இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன ப்ரூவ் தட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் y இதோ இருக்கே அப்போ ஏன் கண்டுபிடிக்கணும் சார் இதோ இது அப்படின்றது. சரி இந்த காமெடி அப்புறம் வந்து கேட்டுக்கிறேன். இப்போ dy by dx அப்போனா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக பண்ணுற பாருங்களேன். dy by dx 3 அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் என்னப்பா இ பவர் எக்ஸ். ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது இ பவர் 2x. இ பவர் எக்ஸ் பண்ணால் இ பவர் எக்ஸ்னா இ பவர் 2x பண்ணால் இ பவர் 2x தான். இன்டூ எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணணும். எக்ஸுங்கிற பிளேஸில் வேறு யார் இருக்கிறா? இங்கே 2x இருக்கானா அப்போ அவனை தனியாக தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்து இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, எக்ஸை பண்ணால் 1 தான். 2x பண்ணால் 2 × 1 2. இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா, இதுக்கு தான் செயின் ரூல். எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் தான் இருக்கணும், வேறு யாராக இருந்தால் அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 இ பவர் 3x பண்ணால் இ பவர் 3x. அப்புறம் எக்ஸ் பிளேஸில் யார் இருக்கா 3xக்கு அவனை தனியாக தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வந்து காது மேலே 4 வைக்கணும் அவனுக்கு. ஓகே, ஸோ வச்சா எக்ஸ் ஓடி போயிடுவான். ஸோ 3 × எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 விச் இஸ் 3. ஓகேவா, இன்ட்டு 3. இதான் என்னோட dy by dx ஓட ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? கிளியராக இருக்கீங்களா? நெக்ஸ்ட்டு d² y by dx². இது இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எதையும் 3 2s 6 மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க. d² y by dx². இது 3 2s நெக்ஸ்ட் எப்படி 6 ஆக்கிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்படி ஆகிட்டேன். இ பவர் 2x பண்ணால் இ பவர் 2x. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பிளேஸ் 2x இருக்கா அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2 ப்ளஸ் 2 3s 6 இன்ட்டு இ பவர் 3x பண்ணால் இ பவர் 3x இன்ட்டு எக்ஸ் பிளேஸ் 3x இருக்கா அவனை பண்ணால் இன்ட்டு 3. ஸோ அப்போ என்ன ஆகும்? 6 2s 12 e power 2x plus 6 3s 18 e power 3x. நல்லா பாருங்கள், d² y by dx² ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். dy by dx ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். yனா இது ஒரு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 0 வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், d² y by dx² minus 5 × dy by dx plus 6y is equal to, இதோட ஆன்சர் என்னது எடுத்துதுங்க, 12 e power 2x plus 18 e power 3x. நெக்ஸ்ட்டு மைனஸ் 5 × y dy by dx வருது. இதான் dy by dx. இதான dy by dx. ஓகேவா, 3 2s 6ன்னு போட்டுக்கலாம். e பவர் 2x ப்ளஸ் 2 3s 6ன்னு போட்டுக்கலாம். e பவர் 3x. ஓகேவா, மைனஸ் 5 ப்ளஸ் 6 × yனா என்னப்பா? yனா என்னோட கொஷின். 3e பவர் 2x 2e பவர் 3x. 3e பவர் 2x ப்ளஸ் 2 × e பவர் 3x. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கும். 12 e பவர் 2x ப்ளஸ் 18 e பவர் 3x. இந்த மைனஸ் 5 உள்ள தள்ளி விட்டுடலாம். மைனஸ் 5 6 30 e பவர் 2x e பவர் 2x மைனஸ் 5 6 30 e பவர் 3x. 6 3s 18 e பவர் 2x. 6 2s 12 e பவர் 3x. இங்கே பாருங்களேன், 18 e பவர் 2xையும் 12 e பவர் 2xையும் ஆட் பண்ணால் 30 e பவர் 2x. இங்கே மைனஸ் 30, அவ்வளோதான், மொத்தமும் கேன்சல். இப்போ பாருங்கள், 18 e பவர் 3x, இங்கே 12 e பவர் 3x, 18 + 12 30 30, இங்கே மைனஸ் 30 அடிச்சிருங்க. எல்லாத்தையும் அடிச்சாச்சு. ஸோ ஆன்சர் 0. therefore hence proved. 0ன்னு வந்துருச்சா? 0 வரல சார், ஸ்மைலி வரைஞ்சிருக்கேன். அதான்ப்பா 0 ஸ்டைலுக்காக வரைஞ்சப்பா. ஓகே, அவ்வளோதான், சம் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி மொத்தத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணி டப்பு டப்புன்னு அடிச்சிட்டேன். ஓகே, பலார்னு அடிச்சிட்டேன் கண்ணத்துலேயே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாய்.